அமோனியா வாயு கசிவால் எண்ணூர் கடல் பகுதியில் மீன்கள், இறால், நண்டு உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் செத்து கரை ஒதுங்கியுள்ளன. இது நமக்கு ஒரு 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 ஆரம்ப ஒரு எச்சரிக்கை தான். இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்காம இன்னொரு தடவை நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவில் போபாலில் நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா இம்மிடியேட்டா கவர்மெண்ட் இதில் தலையிட்டு 1.5 லட்சம் பேரையும் அவங்க எங்கன்னா வேற எங்கன்னா போட்டணும், இல்லைன்னா இது கம்பெனி எடுத்துரும். இது 2 தான் வழி. எது நல்ல முடிவுன்றது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். வணக்கம். நேற்று எண்ணூர் பகுதியில் அமோனியா வாயு வெளியாகி அதன் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டு அதுல ஒரு சிலர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் அந்த எண்ணூர் பகுதியை அதுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. தமிழ்நாடு மினரல்ஸ், அட்டாமிக் எனர்ஜி பிளான்ட், அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களும் பல ஆயிரம் பேர் இருக்காங்க. இத்தனை பேரும் அதன் மூலியமா மிகப்பெரிய ஒரு பதட்டத்துக்குள்ளாகி ஒரு அச்ச உணர்வோட நம்ம இந்த பகுதியை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் நேற்று உருவாயிருந்தது. இதுக்கான காரணம் கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியான அமோனியா வாயு. இதுதான் அதுக்கான முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான விஷவாயுக்கள் வெளியான சம்பவங்கள் இந்தியாவில் நிறையவே இருக்கு. அதன் மூலியமா இந்த மாதிரியான விஷவாயுக்கள் வெளியாகக்கூடிய சம்பவங்களை தவிர்க்கிறதுக்காக சட்டத்திட்டங்களும் ரொம்பவே கடுமையா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய அரசாங்கம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதுக்கு யார் காரணம், ரெண்டாவது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் இதுக்கப்புறமா நடக்காம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் நிறுவனங்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும், மூணாவதா இதன் மூலியமா பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன தீர்வு இருக்கு, இதெல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அறிவழகன், வழக்கறிஞர். ஆயிரத்தி 1984 வருஷம் யூனியன் கார்பைட் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து மீத்தேல் கேஸ் வெளியாகி அதன் மூலியமா கிட்டத்தட்ட 3800 பேர் உயிரிழந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல ஆயிரம் பேர் இதன் மூலியமா பாதிப்படைஞ்சு கொஞ்ச காலத்திலேயே, அதாவது அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்திலேயே பல ஆயிரம் பேர் தொடர்ச்சியா உயிரிழந்தாங்க. இதுக்கப்புறமா பாதிக்கப்பட்ட நபர்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இதுக்காக போராடினாங்க. உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கு நிவாரண தொகையா கிட்டத்தட்ட $470 மில்லியன் இந்த நிறுவனம் அவங்களுக்கு இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பும் கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா இந்திய அரசாங்கமும் இதுக்கான சட்ட திட்டங்களை ரொம்பவே கடுமையாக்கி இருக்காங்க. இதுக்கப்புறமா இப்போ 2023 டிசம்பர் மாதம் நம்ம எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து அமோனியா வாயு அப்படின்ற ஒரு வாயு வெளியாயிருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு வாயு இல்ல அப்படின்னாலும் பல்வேறு மக்களுக்கு இது ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கு. இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டன் அமோனியா வாயு வெளியாயிருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மாதிரி ஆபத்தான வாயுக்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய நிறுவனமா இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஃபேக்டரிஸ் ஆக்ட் மூலமா இவங்க ஒரு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கியிருக்கணும். இது தவிர்த்து ஃபயர் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா இவங்க அந்த அச்சுறுத்தத்தக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்காக ஹசாரியஸ் லைசன்ஸ், ஹேண்ட்லிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கு. இது தவிர்த்து ஹசாரியஸ் ப்ராடக்ட்ஸ் டிஸ்போசல் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் கையாளுவதற்கான லைசன்ஸ். அது மட்டும் இல்லாம ஆபத்தான கெமிக்கல்ஸ் டிஸ்போஸ் பண்றது, அதாவது அதை அகற்றத்துக்கான அந்த லைசன்ஸும் வாங்கியிருக்கணும். இது தவிர்த்து அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு இதுக்கான பிரிகாஷனரி மெஷர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்னலாம் எடுத்திருக்கணும், இதுக்கான ட்ரைனிங்ஸும் ப்ராப்பரா கொடுத்துருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் அதுக்கப்புறமா ஏதாவது அலட்சியத்தினால இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா இதுல பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரை நாட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி ஆபத்தான கெமிக்கல்ஸ் மூலியமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல என்விரான்மெண்ட்க்கு ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா அதுல பாதிக்கப்பட்ட நபர்களோ இல்ல பொது அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த என்ஜிஓஸ், இவங்க எல்லாருமே இந்த நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் அப்படின்றத அப்ரோச் பண்ணி அவங்களுக்கான நிவாரணத்தை கேட்கலாம். அது மட்டும் இல்லாம உடனடியா அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது, இவங்க போய் திருப்பியும் இதுக்கான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ப்ராப்பரா வாங்கினதுக்கு அப்புறமா தான் அங்க ப்ரொடக்ஷனையும் நடத்த முடியும் அப்படின்னு இடைக்கால ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. சோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா, அரசாங்கம் நிறையவே இதுக்கான பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கு. அங்கொன்னு இங்கொன்னுமா நிறைய கவனக்குறைவுகள் இருந்துட்டு இருக்கு. சோ இதுல நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் ரொம்ப சுலபமா நீங்க அணுக முடியும். இந்த மாதிரி இன்னும் பிசினஸ் ரீதியான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அறிவழகன், உங்களுக்கான வழக்கறிஞர்.